வணக்கம்டா மாப்பிள்ள திருப்பூர்லேருந்து வந்துட்டாயா. இப்போ வந்துருக்கான். போடு போடு சீக்கிரம் வா 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 வா. புதுசாலாம் அப்டேட் விட்ருக்காங்கய்யா. அது சரி. என்ன பண்ணுறது, விளாண்டு ரொம்ப நம்ம நாள் ஆகுதுல. அதே இவர் வந்து பழைய அக்கௌண்ட்டு, அதனால் அப்படி தான் வருவாப்புல. அதனால் அவனை கண்டுக்காதீங்க சரியா. அவனை கண்டுக்காம என்ன வாருக முதலாளியே. சவுண்டு கேட்க மாட்டேங்குது, நான் பேசுகிறதே கேட்க மாட்டேங்குதுயா. அதான்யா என்ன ஓடு பேஸ்மெண்ட்லாம் க்ரியேட் ஆகி அதெல்லாம் நெத்தியே க்ரியேட் பண்ணியாச்சு. இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. இப்போ நான் அடுத்து என்ன ட்ரூப்ஸ் வச்சு அப்டேட் பண்ணுமா? அப்டேட் போடுவோம். ஆர்மி கேம்பா? அது சரி. சரி, எலிசர் கலெக்டரா அப்டேட் போடுமா இல்லை பிரேக்கர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஜெயின்ட்டை கொடுத்துருக்காங்க. அதான் அந்த பல்காக ஒருத்தர் சொன்னேன்னே பாருங்கள், ஃபஸ்ட் வீடியோவில் இருக்கும், அதில் போய் பாருங்கள் சரியா. அதில் அப்டேட் போட்டு விட்டாச்சு. 5 நிமிஷத்தில் 4 நிமிஷத்தில் அப்டேட் ஆகலப்பில். இவர் யார்? அடுத்து இன்னொரு அப்டேட் போடணும். இவங்க வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இருந்தாலும் அதை கண்டுக்காதீங்க சரியா. அவங்க கிடைக்கிற என் வழியே அவங்க பொறுமையாக வருவாங்க அப்டேட் ஆகி. அது வரைக்கும் நம்ம இவங்கள அந்த செகண்ட் முடிச்சுட்டு ஒரு அப்டேட் போட்டுவிட்டு போயிடுவேன். சரி, அது வரைக்கும் ஏதாச்சும் ஈவெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஈவெண்ட்டில் ஒரு இது காமிக்கிது. என்ன ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க? ரெட் வீக்கெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போன்னா என்னென்னு தெரில. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்சால் மீனிங் சொல்லுங்கள் சரியா. நமக்கு தான் இங்கிலீஷ்லாம் வராதே, அவங்ககிட்ட போய் சொல்லிடுறேனே சரியா. ரெட் வீக்கெண்ட் ஹேஸ் பிகன் அட்டாக் ரிவால் கிளான் கேபிட்டல்ஸ் அண்ட் அசன்ஸ் டு விக்டரி அப்படின்னு என்னென்னு தெரில. அவங்களுக்கு தெரிஞ்சால் அது சொல்லுங்கள் சரியா. அப்கமிங் ஈவெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கேம் கிளான்ஸ் தான். இன்னும் 2 நிமிஷத்தில் வந்துடும். 2 நிமிஷத்தில் வரும் போல். 2 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் வரத்துக்கு. அது வந்து அந்த வேறு இடத்துல இல்லை, அந்த பட்டர்ஃப்ளை நீல கலரில் இருக்குதா, அந்த இடத்துல தான் விடுவாங்க அந்த மேலுக்கு. அதனால் நம்ம அது கண்டுக்கிட்டாண்டா. சரி, நம்ம ஒரு அட்டாக் போகலாமா? இதுக்கு ஆர்மி கேம்ப் தான் ஆயிடுச்சு. நம்ம ஏதாச்சும் ஒரு அப்டேட் போட்டு அட்டாக் போவோமா? கெனான் அப்டேட் போட்டுவிட்ருமா? இல்லை எலிசர் தான் அதிகமாக இருக்குது. எலிசர் வச்சு முதல்ல அப்டேட் போடுவோம். எலிசர் வச்சு என்ன போடலாம்? கோல்டு மினி அதை போட்டுவிட்ருவோம். அது 2 வாட்டி அப்டேட் போடணும் போல். சரி, இருந்தாலும் ஒரு வாட்டி அப்டேட் போட்டுவிட்ருவோம். அப்டேட் போட்டுவிட்டு நம்ம அட்டாக் போவோமா? கீழே வந்து ஆக்டிவ் சேலஞ்சில் என்னமோ கொடுத்துருக்காங்க போல். என்ன கொடுத்துருக்காங்க அதை நான் பார்க்கல. அதுக்குள்ளேயும் உடனே மறைச்சி விட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்கள் என்னன்னு தெரியல தெரியா. அப்டேட் யுவர் ஆர்மி கேம்ப் டு லெவல் 2. ஓ, அந்த ஆர்மி கேம்ப் லெவல் 2 அப்டேட் பண்ணேன்னா அதை போட்டிருக்காங்க நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. 60% இது மேலே கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா இல்லையா. 60 பேர் இன்னும் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவரை கொடுத்துட்டே 13 ஆர்ச்சர் வராங்க. ஏன்னா ஆர்ச்சர் கொஞ்சம் முக்கியன்றதுனால அதை எடுத்தாச்சு சரியா. ஸோ அதனால் நம்ம அதை கண்டுக்கிடாமல் நம்ம அடுத்து இவங்கள பார்ப்போம். இவங்கள 18 பேர் ஆளு காட்டும். ஓகே, இப்போ அட்டாக் போகலாமா? ஃபஸ்ட்டு ஒரு அட்டாக் போடுவோம். வைண்டிய மேட்ச் அட்டாக். வந்துட்டேன் ஒக்கால ஓலிலாஸ். அடுத்து இவர் வந்து 33 கப்பு வச்சுருக்காப்புல. ஆள் அடிக்க முடியுமா? அடித்தா ஆளு அது சரி. கிளான்லாம் அப்டேட் பண்ணிச்சுட்டாயா. நம்மக்கிட்ட அந்த இலவதையும் இல்லை. என்ன பண்ணி சொல்கிறீங்க? அடுத்த ஆளை பார்க்கலாமா? அடுத்த ஆள் கொஞ்சம் ஈஸியாக தான் காமிச்சு தொலைங்களாண்டா. 28 இது வச்சுருக்கியான். இருந்தாலும் சரி, நம்ம இவனை அட்டாக் பண்ணலாமா? அடுத்து வேறு எவனே அட்டாக் பண்ணலாம். சரி, இவனை அட்டாக் பண்ணுவோம். இவனை மொத்தமாக இறக்கி விட வேண்டாம். சரி, இருந்தாலும் மொத்தமாக இறக்கி விட்டுக்கலாம். இறக்கி விட்டாச்சு சரியா. அடுத்த ஆர்ச்சரை இறக்கி விடுவோம். அடுத்த ஆர்ச்சரை இங்கே இறக்கி விடுவோம். அம்புடுதேன். இனிமேலுக்கு நம்ம க்ளோஸ் இல்லை. பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேட்சில் லக் அடிக்குதா இல்லை புக் அடிக்குதான்னு. அம்புடுதான் நம்மளுக்கு நமக்கு. அது சரி. அடிடி உங்கள் அம்மாவில் அடிச்சிட்டாவ. அவ்வளோதான். நம்ம தான் 28 கப்பு. நம்ம தான் நம்மளுக்கு சரியா. 2 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. 3 நிமிஷம் கரெக்டாக போல். அந்த பேஸ் மட்டத்தை கிளியர் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக கிளியர் பண்ணுறதுக்கு 3 நிமிஷம். 3 நிமிஷமா இல்லை 2.5 நிமிஷமானு தெரில. பட் தானே எனக்கு தெரில. நான் பார்க்குற டைமிங் பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். தோற்று போனால் 1 மைனஸ் கப்பு. 500 எலிசர் இருக்குன்னு 1000 வச்சுருந்தான். 500 வந்துட்டான். அட்டாக் பண்ண என்னையும் அட்டாக்லாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கல, அசிங்கப்பட்டு வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து சீக்கிரம் அடிங்க. நம்ம தொடர்ந்து 3 அட்டாக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அட்டாக் நம்ம பண்ணியாச்சு. ஃபஸ்ட் அட்டாக்லாம் நமக்கு வெற்றி நமதே அப்படின்ற மாதிரி கிடச்சாச்சு. அடுத்த அட்டாக் பண்ணுவோமா?
ஓகே 28 கப்பு கொடுத்துட்டாங்க. 1987 ரூபா கோல்டு காயினும் 1734 ரூபா எலிசரு 28 கப்பு போடு. ஈசாலா கப் நம்மதே. சிஎஸ்கே தான், பட் தானே ஈசாலா கப் நம்மதுன்றது ஒரு ரேமையாக வருது. ஸோ அதனால் அப்படி தான் கொடுத்தேன். ஸோ அடுத்த ட்ரூப்ஸ் அடிச்சுட்டாங்களா? 8 நிமிஷம் ஆகும் போல். 8 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் எப்போ வந்து எப்போ அடித்து இவங்களை எப்போ முடித்து விளங்கி அடுத்து யாருப்பா? அதுக்குள்ளேயும் ட்ரூப் சப்ஜெக்ட் ஆகிட்டா. எலிசர் அப்டேட் ஆகிட்டு போல். அடுத்து எலிசர் கலெக்டர் அதுக்கு ஒன்று அப்டேட் போட்டு விட்ருவோம். முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆர்ச்சர்லாம் போட்டுணுமா? ஆர்ச்சர்லாம் ஆமாயா இந்த இருக்கியான்னு நான் இதில் அவ்வளோதான் இருக்கியா. இது அவ்வளோத்தையும் முடிச்சு விட்டு நம்ம பொறுமையாக அப்டேட் பண்ணி போவோம். உடனே அப்டேட் பண்ணி போனால் நமக்கு அது கொஞ்சம் லாஸாக போயிடும். சரியா? நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கிளானில் ஜாயின் பண்ணிங்க. நம்ம இன்னும் கிளான் ஓப்பன் பண்ணல. ஓப்பன் பண்ண பிறகு நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க, என்னாலும் பண்ணிங்க. சரிங்களா? ஜாயின் பண்ணிங்க. நீங்களும் நம்ம கிளானில் ஒரு மெம்பர்ஷிப்பாக வந்து சேர்ந்துக்கிடுங்க. சரியா? எனக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் கேட்கறதுலாம் நான் செய்வேன். சரியா? அடுத்து அப்கிரேட் ஆகிட்டு நண்பர்களே. அடுத்து எலிசர் கலெக்டரு. இதுக்கு வந்து அப்டேட் போடுவோமா? சரி, இல்லை நம்ம வந்து ஆர்ச்சர் டவர் அப்டேட் பண்ணலாமா? எதுன்னு தெரில. சரி, நம்ம எலிசர் இதே அப்டேட் போட்டு விட்ருவோம். ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படி நீ போயிட்டுருக்கு. மினியும் கேட்குறாங்க. ஓ கோல்டு மினி இதே அப்டேட் பண்ணுமா? அப்கிரேட் போட்டாச்சு. எவ்வளோ நேரம்? 1 நிமிஷம் ஆகும் போல். இதுவும் 1 நிமிஷம் தானா? அது சரி. இவங்க வந்து அப்கிரேட் ஆகிட்டாங்க. அடுத்து ஜெயிண்ட் வந்துட்டாப்புல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்பரியன் வச்சு ஒரு மேட்ச் போட்டோம். பார்பரியன் ஆர்ச்சர் வச்சு ஒரு மேட்ச் போட்டோம். இப்போ வந்து 3 பேரையும் வச்சு ஒரு மேட்ச் போடுவோம். ஒரு 2-3 ஜெயிண்ட் எடுத்தாச்சு. அதுக்கே 45 ஆகிடுச்சே. அது சரி. ஒரு 10 பேர் எடுத்தாச்சு. இவங்களும் ஒரு 10. ஆர்ச்சரில் ஒரு 10 பேர். ஆமாம் நண்பர்களே. எவ்வளோ நேரம்? 30 செகண்ட். ஆமாம், 30 செகண்டில் அப்கிரேட் ஆகிடுவாங்களா? சரி, அப்டேட் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து அப்டேட் ஆகிறதுக்கு வந்து அடுத்து யார்? காப்ளின் அப்டேட் பண்ணுமா? பிரேக்கர்ஸில் 71 கப்பு அடிச்சிருக்கேன். வேறு எதுவும் இல்லை. டாப்பஸ்ட் கிளானை உடச்சி இருப்பாங்க. ஜாயின் கிளான் கேட்டிருக்காங்க. நான் ஜாயின் கிளான்லாம் போகல. நானே ஒரு கிளானை உருவாக்குறேன். அதில் எனக்கே வந்து மெம்பர்ஷிப்பாக உடச்சி சேரணும்னா வந்து சேர்ந்துக்கிடுங்க. சரியா? அடுத்து என்ன பண்ணலாம்? அப்டேட் ஆகிட்டாங்களா? அப்டேட் ஆகிட்டாங்க. செகண்ட் மேட்சும் போடுவோம். அதுக்குள்ளேயும் ஜெயிண்ட் அவங்களாம் அப்டேட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் போட்டு வரட்டும். நம்ம பொறுமையாக அட்டாக் பண்ணிட்டு இது பண்ணுவோம். இதில் யார் வந்திருக்காப்புல? இவர் பேர் வந்து யூவா. நான் தானே அது யூன்றது. சரி, ஆப்போசிட்டில் இவன் பேர் என்னன்னு தெரில. கப்பு முக்கியம், காயின் முக்கியம் பிகிலை. கப்பு முக்கியன்ற முக்கியமாக கப்பு முக்கியம் பிகிலை. அப்போ தான் கிளை ரேங்க் எடுக்கிறதையா. ஒக்கால ஓலிய என்ன இவன் இடத்த மட்டும் இப்படி வச்சுருக்காங்க. ஏன்னா காயின் மட்டும் தான் கம்மியாக வச்சுருக்காங்க அவங்க. இருந்தாலும் அவங்கள அடிச்சு போடலாமா? சரி, நம்ம வழக்கமாக இந்த மாதிரியே எடுப்போமே. இவனுக்கு மட்டும் இங்கே இறக்கி விட்டு அமௌண்ட் தான் நம்மளுக்கு 2 ஆர்ச்சர் மட்டும் இங்கே இறக்கி விட்டேன். மற்ற ஆர்ச்சர்லாம் இங்கே இறக்கி விடுவோம். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக ஒரு இடத்துல அடிக்கும் போது நம்ம இவ்வளோ பேர் இருந்தால் தான் அவளை அடிக்கிற மாதிரி இருந்தால் வேறு வழி கிடையாது. அவங்களாம் நண்பர்களே அதே 3 நிமிஷத்தில் அடிச்சு போடுவாங்க. அடிச்சு போட்டாங்க போடு. இவர் பேர் வந்து டிராகன் எராரா 999. அவர் பேர் பெரிய ஆள் தான் இருக்கார். ஆனால் கொஞ்சம் பில்டர் தான் கொஞ்சம் சொம்ப மாதிரி கட்டியிருக்காப்புல. நம்மள மாதிரி கொஞ்சம் தெளிவாக தான் வேறு லெவலாக இருந்திருக்கும். சரி, இருந்தாலும் நம்ம அதெல்லாம் கண்டுக்கிட வேண்டாம். நம்ம முதல்ல இந்த விஷயத்தை பார்ப்போம். அவ்வளோதான் நண்பர்களே. அடுத்த 2வது அட்டாக்கும் போட்டாச்சு. நம்ம 2வது அட்டாக்கில் ஃபுல் ஸ்டார் தான் நினைக்கேன். அதுக்குள்ளேயும் அவனாச்சும் வந்துடுவாங்களா? இல்லை, அவனை வரமாட்டாங்க. நம்ம அந்த பில்டை தள்ளி வச்ச மாதிரி அவனுக்கு தள்ளிக்கிள்ளே வச்சுருக்காங்களா? இல்லை, அதுவும் இல்லை. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காங்க. போபோ பாருங்க, ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கோம். அம்மட்டு தான் நண்பர்களை முடிஞ்சிருச்சு. இந்த வாட்டி 32 கப்பு அடித்து வெற்றி பெற்று உள்ளார். நண்பர்களே, என் பேர் நான் பொல்லாதவன். பார்த்தீங்களா மேலே என்னமோ கொடுத்துருக்காங்க. அது பேர் என்ன? மை ப்ரொஃபைல்னு கொடுத்து என்னையா அது? அடுத்து ஸ்வீட் விக்டரின்னு கொடுத்து 5 டைமண்ட் கிளைம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே வந்து இந்த சேலஞ்சில் என்னமோ கொடுத்துருக்காங்க. என்னான்னு தெரில. அது காயின்னு கொடுத்துருக்காங்க நண்பர்களே. வேறு என்ன இதில் வச்சு கொடுக்குறாங்களா? இன்னும் கொஞ்சம் நவுந்துருந்தா 4000 காயின் கிடச்சிருக்குமே.
அடுத்து எதை நண்பர்களே அப்டேட் போடலாம்? அடுத்து வந்து கலெக்டர் எலிசர் கலெக்டர் போடுவோமா இல்லை ஆர்ச்சர் போடுவோமா? நம்ம அட்டாக்கர்ஸ் போட்டுருவோம். சரியா, அட்டாக்கர்ஸ் போட்டால் 5 நிமிஷம் ஆகும் போல் ஆர்ச்சருக்கு. வேறு யார் போடலாம்? வேறு கெனான் 2 கெனான் போடணும் போல். ஒரு கெனான் போட்டாச்சு. இன்னொரு பில்டர் வாங்கி விட்ருவோமா? சரி, நம்ம டைமண்ட் சேர்ப்போம், புறா வாங்கிடுவோம். சரியா, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, என்கிட்ட கொஞ்சம் டைமண்ட் கம்மியாக தான் இருக்குது. ஜெம், அது பேர் ஜெம். ஆமாம், ஜெம்மு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதில் என்ன கலெக்ஷனும் கொடுத்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இது கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. நம்ம அப்கிரேட் பண்ண அதிகமாக கொடுப்பாங்களோ என்னமோ, அதனால எனக்கு தெரில. அவங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்க. சரியா, மீன் அப்டேட் ஆகிட்டாங்களா இல்லையா? அப்டேட் ஆகிட்டாங்க கைஸ். அடுத்து அதே மாதிரி ஒரு 3 பேர் ஜெயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு 10 பேர் எடுத்துகிட்டு அடுத்து எப்படியா ஓகே, இது போதும் நமக்கு. அடுத்து அவங்க பொறுமையாக அப்கிரேட் ஆகட்டும். சரி, நம்ம ஜெயிண்ட்டை வச்சு ஒரு அட்டாக் போயிடுவோம். எப்படி அடிக்கிறான்னு பார்த்துருவோம். ஃபைன் மேட்ச் 10 rupees gold காயின். ஆள் நல்லா வசமாக தான் சிக்கிருக்கேன். ஆனால் இவனெல்லாம் அடித்தா நம்ம வந்து கொஞ்சம் அசியம் இல்லை, போக தான் தெரியும். சரியா, ஸோ அதனால் அவனை அடித்து நம்ம கேவலமாக அடி வாங்காமல் இவங்கள அடித்து நம்ம முன்னேறுவோம். சரியா, இதில் 2 ஜெயிண்ட் தான் காய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 ஜெயிண்ட் நம்ம இங்கே இறக்கி விட்டு அவங்க டேரெக்டாக அட்டாக் பண்ணிட்டு தான் போவாங்க. ஆர்ச்சரை முதல்ல இறக்கி விட்டனே. அதான் தப்பு பண்ணியாச்சுங்க. இங்கே பெரிய தப்பு என்ன தெரியுமா? நான் ஒழுங்காக கரெக்டாக அனுப்பியிருந்தேன்னா கரெக்டாக வந்திருக்கும். ஜெயிண்ட் அடிச்சிருவானா? அந்த மேட்ச் புட்டுக்கிட்டு போய்ட்டு நினைக்கிறேனே காய்ஸ். அடிச்சிருவான்னு தான் நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கையே வாழ்க்கை, நம்பிக்கையே வெற்றி, நம்பிக்கையே முயற்சி அப்படின்ற நோக்கத்தில் நம்ம போயிட்டே இருக்கின்றதே. அவ்வளோதான், நமக்கு தான் இந்த வெற்றி, நமக்கு தான் நண்பர்களே. ஈசால கப் நம்தே. அடிச்சாச்சு நண்பர்களே. அடுத்து வேறு அடுத்து நண்பர்களே, வாங்கோல் அனைவரும் வாங்கோல், எனக்காக வாங்கோல். உங்கள் தயவில் வாழும் நான் தான் உங்கள் நண்பன் எலும்பன். இப்படி ரைமிங்காக இருந்துச்சா? நமக்கு இந்த அட்டாக் கூட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அடுத்து வேறாச்சும் அப்கிரேட் போட்டிருக்கேன், ஒரு அப்கிரேட்டாக போட்டிருக்கேன். அடுத்து பொறுமையாக இப்போ அடுத்த பார்ட்டில் நம்ம வந்து இப்போது அப்கிரேட் போட்டு நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி டவுன் ஹால் 3 அப்டேட் பண்ணுற உங்களுக்கு காட்சி நான் அளிக்கிறேன். ஓகேவா நண்பர்களே? அவ்வளோதான் நண்பர்களே, நான் வருகிறேன். மீண்டும் சந்திப்போம். உங்கள் நண்பன் எலும்பன். நீங்களும் முடிந்த அளவுக்கு உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணி முடித்த பிறகு லைக், சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் பண்ணி விடுங்க. உங்கள் தயவில் வாழும் உங்கள் நண்பன் எலும்பன். அடுத்து சேலஞ்சு ரெண்டு கொடுத்துருக்காங்க, ரிவார்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. காயின் அடிச்சாச்சியா, 10 ஜெம்மு கொடுத்துருக்காங்க, 4000 காயினை கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து அடுத்து கொடுத்துட்டாங்க. அடுத்து கேனான். அடுத்து இவர் வந்து 1000 வாங்கிட்டு போட்டு விட்ருவோம். இருங்க ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு ஆர்ச்சர் இதெல்லாம் டைமண்ட் கொடுத்து பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ அதனால் டைமண்ட் கொடுத்து பண்ணாமல் நார்மலாக போய்விடுவோம். இது புதுசாக என்னமோ லெட்ரு மாதிரி என்னமோ கொண்டு வந்துருக்காங்க, என்னன்னு தெரில. நியூஸ் கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி எஸ்போர்ட்ஸ் சர்வர் டவுனாக இருக்குது நண்பர்களே. ஸோ அதனால் கொஞ்சம் காமிக்கலை, என்னன்னு தெரில. இல்லை அப்படி தானான்னு தெரில, அதுவும் தெரில. சரி, நம்ம அதை பார்க்க வேண்டாம். ஈவெண்ட்ஸில் வேறு என்ன வச்சு கொடுத்துருக்காங்களா? இல்லை, அவ்வளோதான். இந்த ஒரு ஈவெண்ட்ஸை தான் அந்த ஒரு பாயிண்ட் காமிக்குதுன்னு நினைக்கிறேன். 135 கப்பு. சரி நண்பர்களே, உங்கள் தயவில் வாழும் உங்கள் நண்பன் எலும்பன். வருகிறேன், மீண்டும் சந்திப்போம். டாட்டா, பாய், குட் பாய்.